نحمد الله تعالى ونصلي ونسلم على رسوله الكريم കണ്ണീരിൽ മുങ്ങി ഞാൻ കൈകൾ നീട്ടുന്നു പെരിയോനേ, കരളിൻ്റെ നോവുകൾ എല്ലാം കാണുന്ന ഫർദാനേ. ഹന്നാനേ, ദുഃഖത്തിൻ മാറാല നീക്കിടേനേ നീ സുബ്ഹാനേ. കണ്ണീരിൽ മുങ്ങി ഞാൻ കൈകൾ നീട്ടുന്നു പെരിയോനേ, കരളിൻ്റെ നോവുകൾ എല്ലാം കാണുന്ന ഫർദാനേ. ഞാനെന്ന ഭാവത്താൽ കാണിച്ചേരിബ്ലീസ്, ജ്ഞാനമതില്ലാതെ കാട്ടിപ്പോയി ഫറനമോസ്. എണ്ണിയാൽ തീരാത്ത പാപം ചെയ്ത് തളർന്നോ ഞാൻ, എല്ലാം അറിഞ്ഞപ്പോൾ മാപ്പിനായിരവോതും ഞാൻ. കണ്ണീരിൽ മുങ്ങി ഞാൻ കൈകൾ നീട്ടുന്നു പെരിയോനേ, കരളിൻ്റെ നോവുകൾ എല്ലാം കാണുന്ന ഫർദാനേ. അല്ലാ നീ അല്ലാതെ ആരുമില്ലൊരു കാവല്, അർശിന്റെ നീരിനായി തേങ്ങുന്നീ വേഴാമ്പല്. അളവറ്റ കാരുണ്യം നൽകിടേനേ നീ ഓശാരം, അർഹമുർറാഹിമേ കാട്ടിത്താ അർശിൻ പൂങ്കാരം. കണ്ണീരിൽ മുങ്ങി ഞാൻ കൈകൾ നീട്ടുന്നു പെരിയോനേ, കരളിൻ്റെ നോവുകൾ എല്ലാം കാണുന്ന ഫർദാനേ. അൽഹംദുലില്ലാഹ് അൽഹംദുലില്ലാഹില്ലദീ ഹദാനാ ലിഹാദാ വമാ കുന്നാ ലിനഹ്തദിയ ലൗലാ അൻ ഹദാനല്ലാഹ്. വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അഷ്റഫിൽ ഖൽഖി വൽ അൻബിയാഇൽ മുർസലീൻ വഅലാ ആലിഹി വഅസ്ഹാബിഹി വഅത്ബാഇഹി ബിഇഹ്സാനിൻ ഇലാ യൗമിദ്ദീൻ. അമ്മാ ബഅദ്. ഫഖദ് ഖാല അല്ലാഹു തആലാ ഫിൽ ഖുർആനിൽ അദീം. അഊദു ബില്ലാഹി മിനശ് ശൈത്വാനിർ റജീം. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. فمن زحزح عن النار وادخل الجنة فقد فاز. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم يقول الله تعالى أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. എല്ലാ പുകഴും അല്ലാഹ് ഒരുവനുക്കേ ഉരിത്താകുക. അർമേനായകം മുഹമ്മദുർ റസൂലുള്ളാഹ് ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நமது இரண்டு கண்களாகிய பெற்றோர்கள் மீதும், இந்த அருமையான மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மகத்தான கிருபையால் புனிதமான ரமலான் மாதத்திலே இரண்டாவது பத்தில் மூன்றாவது பத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு இந்த ரமலானினுடைய எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் மஃபிரத்துகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. மூன்றாவது 10 நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் அதிலே மிக முக்கியமான ஒரு 4 விஷயங்களை நாம் இப்பொழுது சிறிய முறையிலே பார்க்கலாம். முதல் விஷயம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய 3வது 10 வந்துவிட்டால் அவர்களுடைய பள்ளிவாசலிலே மஸ்ஜிது நபவியிலே நாயகம் இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃபிலே எல்லா விதமான நன்மையையும் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. பொதுவாக ரமலானில் ஒரு நோம்பாளியினுடைய அனைத்து செயல்களும் அவருடைய மௌனம் கூட ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நோம்பாளி அமைதியாக இருப்பது கூட அவருக்கு ஒரு இபாதத். தூங்குவதை கூட அல்லாஹ் ஒரு இபாதத்தாக எழுதுகிறான். வீண் பேச்சு பேசாமல் இருந்தால் அதை ஒரு இபாதத்தாக எழுதுகிறான் என்று இருக்கும் பொழுது, அவர் தன்னுடைய தங்குமிடத்தை பள்ளிவாசலாக ஆக்குகிற பொழுது அந்த பள்ளிவாசலில் அவர் தங்கி என்னென்ன அமல்கள் செய்வாரோ அனைத்தையும் ஒரு 10 நாள் முழுக்க அவருடைய ஒவ்வொரு நொடியும் நன்மையாக மாறுகிறது. அவருடைய வாழ்க்கையில் அந்த ரமலானினுடைய இறுதி 10 பள்ளிவாசலை தங்களுடைய தங்குமிடமாக அவர்கள் தேர்ந்தெடுத்தால் அவருக்கு கிடைக்கிற ஒரு மகத்தான ஒரு உன்னதமான ஒரு பரிசு, ஒரு கூலி என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் தெரியும், ரமலானினுடைய இறுதி 10 லைலத்துல் கத்ர் என்கிற மகத்தான ஒரு இரவு நம்மை தேடி வரும். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மட்டும் கொடுத்திருக்கிற தனித்தன்மை லைலத்துல் கத்ர். அந்த ஒரு இரவிலே அமல் செய்வதென்பது கிட்டத்தட்ட 80 வருடங்களை காட்டிலும் நன்மை உள்ளது. வேற எந்த சமூகத்திற்கும் வேற எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்காமல் நாயகத்தின் மீது அல்லாஹ் கொண்டிருக்கிற அன்பினால் நாயகத்தினுடைய உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான இரவு லைலத்துல் கத்ரினுடைய இரவு. ஆனால் அதை அவ்வளவு சீக்கிரமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவு ஈஸியா அது நமக்கு கிடைச்சிடாது. எப்படி சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கத்திற்குள்ளே ரொம்ப சாதாரணமாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது எப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி சில நன்மைகள், சில அல்லாஹ்வினுடைய பரிசு பொருட்கள், சில நிஅமத்துகள் அது சாதாரணமாக நம்மை அடைந்து விடாது. அதற்காக சில முயற்சிகளை நாம் மேற்கொண்டாக வேண்டும். அந்த முயற்சியிலே முதல் முயற்சி தான் அந்த லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்து கொள்வதற்காக பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருப்பதென்பது. அதிலே இருந்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் லைலத்துல் கத்ர் நம்மை தவறி போகாது. இது சாதாரணமா நாம குறிப்பிட்ட சில நாட்களை தேர்ந்தெடுத்து அதிலே அமல் செய்கிறோம், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக. ஆனாலும் அந்த யாழை எதிர்பார்த்து, அந்த ஒரு தினத்தை எதிர்பார்த்து, அந்த ஒரு இரவை எதிர்பார்த்து முழுமையாக அல்லாஹ்வினுடைய இல்லத்திலேயே நாம் காத்திருக்கிற பொழுது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நாம் பெற முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதற்குண்டான தௌஃபீக் செய்வானாக. வரக்கூடிய அந்த இரவுகளில் மிக முக்கியமாக இவ்வளவு நாட்கள் நாம் தராவீஹ் என்கிற மகத்தான ஒரு சுன்னத்தை நிறைவேற்றி இருந்தாலும் கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைலியை, தன்னுடைய வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள் என்று ஹதீஸிலே காண முடியும். வீட்டின் பக்கம் வரவே மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு ஹந்தக்கு போரிலே நாயகம் அந்த குழியை வெட்டுவதற்காக ஒவ்வொருவர்களும் பசியாக இருக்கிற பொழுது அந்த பசியை சமாளிப்பதற்காக தங்களுடைய ஆடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அந்த குழியை அவர்கள் செய்தார்களோ அதே போல இபாதத்தினுடைய விஷயத்திலேயும் தன்னுடைய ஆடையை இறுக்கமாக கட்டி முழுமையாக அதனுடைய நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினர்கள் வழிகாட்டி தந்தார்கள். நான் இப்படித்தான் செய்ய போகிறேன், நீங்களும் அதை பின்பற்றுங்கள்.
ரமலான் வந்து விட்டால் என்னுடைய உலக தேவையை நான் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு எனக்கு ஆகிரத் என்கிற ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே நான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். அவன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னை சந்திக்க வரும் பொழுது நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது நிரப்பமாக இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது நல்லமல்களை அவனுக்கு முன்னால் நான் உன்னை ஒருவனாக ஏற்றுக்கொண்டு நீ அனுப்பிய தூதுவரை நபியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை பின்பற்றி இதோ என்னிடத்திலே கொஞ்சம் அமல்களை நான் வைத்திருக்கிறேன் என்று நம்முடைய இயலாமையிலும் அல்லாஹ்விடத்திலே காட்டுவதற்கு நமக்கு சில நல்ல நன்மைகள் தேவை. அப்படி வருகிற அந்த நன்மைகளை சேமிப்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு தருகிற வாய்ப்பு தான் ஒவ்வொரு ரமலானும். அந்த ரமலானிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய அற்புதமான வழிகளிலே ஒன்று, ரமலானை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் பகலிலே நோன்பு, இரவிலே தொழுகை. யுகீமூன ஸலாத்த வ யுத்தூன ஸகாத்த வ யஸூமு ரமலான். ரமலானினுடைய மாதத்தை பற்றி அறிஞர்கள் பேசுகிற பொழுது பகல் நீங்கள் பட்டினி இருங்கள், இரவு நீங்கள் நின்று வணங்குங்கள். ரமலானுடைய ஹதீஸ் அப்படித்தான் வருகிறது. மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன். ஒரு ஹதீஸ்ல மன் சாம ரமலானன் என்று இருக்கிறது. வேறொரு ரிவாயத்தின் பிரகாரம் மன் காம ரமலான், ரமலானில் யார் நிற்கிறார்களோ, அமல்களை கொண்டு நிலை பெறுகிறாரோ, அமல்களை நிலை நாட்டுகிறாரோ. அப்ப பகலிலே நோன்பு என்கிற அமலை நிலைநிறுத்துகிறோம், இரவு நேரத்திலே தொழுகைகள் என்கிற அமலை நிலைநிறுத்துகிறோம். அந்த இரண்டையும் நிலைநிறுத்துவது ஈமானன் வஹ்திசாபன். அவர் நிரப்பமான ஈமானோடு அந்த காரியத்தை செய்கிறார். வஹ்திசாபன், அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான் என்கிற நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்கிற பொழுது குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது. மிக முக்கியமான நாட்கள் நம்மை நோக்கி நெருங்கி வருகிற பொழுது இரவு வணக்கத்தை இன்னும் நாம் அதிகப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறோம். நமக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் ரமலானுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், 2 நபர்கள் நாயகத்தை பார்த்து கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப அந்த 2 சஹாபாக்களும் ஒரு கட்டத்திலே வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ஒருவர் ஷஹீத் ஆகிறார், இன்னொருவர் அந்த ஷஹீதானவருக்கு பின்னால் 1-2 வருடங்கள் வாழ்ந்து மௌத்தாகிறார். இப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். கனவிலே அவர்கள் சொர்க்கத்தினுடைய கதவின் பக்கம் நிற்கிறார்கள். இப்ப சொர்க்கத்தினுடைய ஒரு கதவை திறந்து ஒரு காவலாளி, சொர்க்கத்தினுடைய அந்த காவல்காரர் வருகிறார். வந்து இந்த மௌத்தா போன இந்த ஷஹீதாகிவிட்ட 2 சகோதரர்களில் 2ஆவதாக மௌத்தானவரை அவர் சொர்க்கத்துக்குள்ளே அழைக்கிறார். அந்த மலக்கு வாங்க கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்து ஷஹீதாய் மௌத்தானவரை 2வது நீங்களும் வாங்க என்று அவரையும் அழைத்து போகிறார். 3வது வெளியிலே வந்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அந்த மலக்கு சொல்லுகிறார், உனக்கு இன்னும் நேரம் ஆகல, நீ திரும்ப போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவர் மௌத்தாகல, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கனவுதான் காணுகிறார்கள். முதல்ல 2 பேரையும் கூட்டிட்டு போன அந்த 2 பேரும் மௌத்தாயிட்டாங்க. அப்ப இவற்றை சொல்றது, நீ இன்னும் உலகத்துல வாழ வேண்டியது இருக்கு, நீ திரும்ப போன்னு சொல்லி அனுப்புறார். இப்ப இந்த கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லி கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்களெல்லாம் ஷஹீது தான் மிக உயர்ந்த அந்தஸ்து என்று நம்பி இருக்கிறோம். ஆனால் இங்கே ஷஹீதை 2வது சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்படுகிறது. சாதாரணமாக மௌத்தான ஒரு நபர் அவருக்கு முன்னாலேயே சொர்க்கத்திற்குள்ளே சென்று விட்டதாக நாங்கள் காணுகிறோமே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லுவார்கள். அவருக்கு பின்னால் இவர் மீண்டும் 1-2 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம் அல்லவா? ஆமா, வாழ்ந்தாரு. அப்படி வாழுகிற பொழுது ரமலான் வந்திருக்கலாம் அல்லவா? வந்திருக்கும். அப்ப நிறைய தொழுதிருப்பார், நிறைய நோன்பு வச்சிருப்பார், நிறைய இரவு வணக்கங்கள் செய்திருப்பார். அதனால் அந்த நன்மைகளை கொண்டு ஷஹீதை விட சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிற பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார். இதில் அதிசயம் ஒன்றும் இல்லையே என்று அமல்களை பொறுத்து நீங்கள் மேலேயும் போகலாம், 2வது இடத்திற்கும் ஆகலாம். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், ரமலானிலே அமல் செய்தவரை சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து செல்லப்படுகிறது.
ரமலானிலே நாம் செய்த அமல்களுக்கு பரிசாக அல்லாஹ் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கனவிலே காட்டி கொடுத்த செய்தி, ரமலானிலே அமல் செய்தால் அவருக்கு சொர்க்கம் உண்டு. கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இரவு வணக்கத்தை நடத்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். இங்க 2 விஷயங்கள் இருக்கிறது. முதல் விஷயம் இப்ப நம்ம பார்த்தோம், இஅ்திகாஃப். அதை நாம் முழுமையாக நிறைவேற்ற முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது விஷயம், இரவு தொழுகைகள். பள்ளிவாசலிலே நமக்கு இரவு தொழுகைகள் நடப்பதாக நாம் காணுகிறோம். அந்த தொழுகையிலே முடிந்த அளவுக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும். தராவி தொழுதுட்டமே, இனிமே இரவு தொழுகை தேவையில்லை என்றும் நினைக்க வேண்டாம். இரவு தொழுகை தொழுகிறோமே, அதனால தராவீக வேண்டாம் என்றும் நினைக்க வேண்டாம். கடைசி 10 நாட்கள் என்னென்ன அமல்களை கொண்டெல்லாம் நீங்கள் அலங்கரிக்க முடியுமோ, என்னென்ன அமல்களை கொண்டெல்லாம் உங்களுடைய தரஜாக்களை உயர்த்த முடியுமோ முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த மாதம் சென்று நமக்கு சாட்சி சொல்லணும். அவரால் எவ்வளவு, அவர் முடியாத ஒரு ஆளாத்தான் இருந்தாரு, நோன்பு வைக்கும் போது கஷ்டப்படத்தான் செஞ்சாரு. ஆனால் எனக்கு கண்ணியம் தர வேண்டும் என்பதற்காக அவரால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்தார் என்று நம்மை பற்றி ரமலான் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொல்லுகிற ரமலானாக அல்லாஹ் நம் அனைவர்களுடைய ரமலானையும் ஆக்கி அருள்வானாக. இந்த 2 விஷயங்கள், இரவு தொழுகைகளை தவற விட்டு விடாதீர்கள். மூன்றாவதாக, 3ம் 4 2மே ஒன்றை ஒன்று சேர்ந்திருக்கிறது. என்ன தெரியுமா? சொர்க்கமும் நரகமும். இப்ப பொதுவா ஒரு ஆளுக்கு சொர்க்கம் வேணும்னு சொன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா என்று கேட்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆவிலே என்ன இருக்கிறது? நஊது பிக்க மினன் நார் என்பதை முதலில் கேட்டு வ நஸ்அலுக்கல் ஜன்னா. முதல்ல நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று அதுக்கு அடுத்து சொர்க்கத்துக்கு போகிறது. எல்லா மனிதர்களும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா. நீ மனிதனாக பிறந்து விட்டால் அந்த நரகத்தை தாண்டாமல் நீ சொர்க்கத்திற்குள்ளே வர முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், மன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ. யார் நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்ப இங்க அல்லாஹ் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்திற்குள்ளே போனவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி இருக்கலாம். என்ன சொல்றான்? நரகத்திலிருந்து நீங்கள் தப்பித்து சொர்க்கத்திற்குள்ளே போனாதால் உண்மையான வெற்றி. அப்ப 2 டாஸ்க், ஒன்னு நரகத்திலிருந்து தப்பிக்கணும், இன்னொன்னு சொர்க்கத்துக்கு போகணும். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மருமகனை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பார்கள், ரொம்ப நல்ல மனுஷன் என்னுடைய மருமக, எல்லா அமல்களையும் எல்லா காரியங்களையும் நல்லா செய்வாரு, அவரு சொர்க்கத்திற்கு போவாரா என்று கேட்கும் பொழுது நாயகம் அவர்களிடத்திலே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க, அவர் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவாரா? அல்லாட்ட கேட்டுட்டு இருக்கிறது உண்டா, எனக்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்புத்தா என்கிற துஆவை அவர் கேட்பாரா? இதுவரைக்கும் அவர் கேட்டதாக தெரியலன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதை அதிகமாக கேட்க சொல்லுங்கள். காரணம், சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக அவருக்கு சொர்க்கத்தை எழுதப்படலாம். ஆனால் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடாதது வரை நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது. ஒரு அற்புதமான துஆ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதுவார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இல்லையா? இப்ப இந்த துஆவில உலகத்தினுடைய எல்லா நன்மையும் எனக்கு வேண்டும் நாயகம் துஆ செய்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன், உலகத்திலே நன்மைகள் என்கிற பட்டியலில் அல்லாஹ் எதுவெல்லாம் வைத்திருக்கிறானோ அதிலே நல்ல குடும்பம் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, நல்ல மனைவி இருக்கிறது, நல்ல ஒரு வாகனம் இருக்கிறது, நல்ல குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிறது, வாழ்வதற்கு தகுந்த இடங்கள், அத்வானம், உழைப்பு, ரிஸ்க் எல்லாம் அதற்குள்ளே வந்துவிடும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன், உலகத்திலே நன்மை என்று எதுவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் எனக்கு கொடு. இது நாயகம் கேட்கிறதுவா. வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், மறுமையிலே எதுவெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அதை அனைத்தும் எனக்கு கொடு. மறுமையிலே எது நன்மை? அல்லாஹ்விடத்திலே நாம் கேள்வி கணக்கிற்காக வேண்டி நிற்கிற பொழுது நமக்கு எதுவெல்லாம் நல்லதாக நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நன்மை.
நம்முடைய மீசான் தராசிலே நன்மைகள் அதிகமாக கனமாக இருக்க வேண்டும். அது நன்மை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய அமல் செய்த அந்த பதிவேட்டை நம்முடைய வலது கரத்திலே தர வேண்டும். அது நன்மை. அங்கே அரிசினுடைய நிழல் கொடுக்கிற அந்த கூட்டத்திலே நம்மை சேர்க்க வேண்டும். அது நன்மை. இப்படி அங்கே நடக்கிற எல்லா சிரமங்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஃபில் ஆகிரதி ஹஸனத்தன், மறுமையிலேயும் எல்லா நன்மையும் வேண்டும் என்று உலகத்தையும் கேட்டார்கள், மறுமையையும் கேட்டார்கள். கடைசியில் ஒரு வார்த்தை, வகினா அதாபன்னார், நரகத்தில் இருந்து காப்பாற்று. உலகத்தினுடைய நன்மையை கேட்டு மறுமையினுடைய நன்மையை கேட்டு அப்ப ஆட்டோமேட்டிக்கா திண்மை எல்லாமே இல்லாமல் போய்விடும். இல்லை, நரகம் என்கிற ஒரு படைப்பில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். காரணம், சொர்க்கத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் எங்கும் சொல்லவில்லை. குர்ஆனில ஒரு இடத்தில கூட இன்னென்ன நன்மைகள் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள், அவர்களிடத்திலே இன்னென்ன தன்மைகள் இருக்கும் என்று பேசுகிறானே தவிர ஒரு இடத்திலே கூட நீங்கள் என்னிடத்திலே சொர்க்கத்தை கேளுங்கள் நான் தருகிறேன் அல்லாஹ் சொன்னதே இல்லை. ஆனால் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மக்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் என்னிடத்திலே நரக இருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும். அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறான். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நரகத்திலே நான் எரிபொருளாக வைத்திருப்பது மனிதர்களையும் அந்த மனிதர்கள் வணங்கிய கல்லுகளையும் தான். அந்த இரண்டையும் போட்டுத்தான் நான் நரகத்தை கொழுந்து விட்டு எரிய விடுவேன். எனவே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், நரகத்தை விட்டும் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நரகத்தை படைத்த ரப்பே கூறுகிறான் என்றால் அந்த நரகம் ஒரு சாதாரண படைப்பல்ல. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் துஆ கேட்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னah, என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு போ. அப்படித்தான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். எனக்கு அங்கிருந்து விடுதலை வேணும் முதல்ல. காரணம், நரகத்திற்குள்ளே நுழைந்து அதுக்கப்புறம் சொர்க்கத்திற்குள்ளே போவது. முஸ்லிமாக நாம் படைக்கப்பட்டதிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் நியாமத் என்னவென்றால், ஆகிரத்திலே நமக்கு கேள்வி கணக்கு இருந்தாலும் தண்டனைகள் இருந்தாலும் கடைசியில் ஒரு கட்டத்தில் தண்டனைகள் அனுபவித்ததற்கு பின்னால் நாம் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்படுவோம். தண்டனைகள் தவறுகள் நடந்திருந்தால் அதற்குண்டான தண்டனையை அனுபவித்து விட்டு சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம். அப்படியும் எத்தனையோ முஸ்லிம்கள் ஆகிரத்திலே இருப்பார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்க சொன்னார்கள். அப்படி நுழையிற ஒரு சின்ன நுழைவு கூட உங்களால் தாங்க முடியாது. நரகத்தினுடைய அந்த தண்டனையை ஒரு தடவை நுழைஞ்சு மனித
கடந்து போவார்கள். ஒரு பறவை பறப்பது போல் சில பேர்கள் கடந்து போவார்கள். மிருகங்கள் நடக்கிற பொழுது நடக்கிற மாதிரி சில பேர் நடந்து போவாங்க. சில பேர் அதிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தவழ்ந்து குடிச்சு தொங்கி சிரமப்பட்டு அந்த பாலத்தை கடந்து போவார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி என்று கேட்கும் பொழுது அவர்களுடைய அமலுக்கு தகுந்தாற் போல் அங்க வேகம் இருக்கும். நிறைய அமல்கள் இருந்தால், நிறைய நன்மைகள் இருந்தால் அந்த பாலத்தை மின்னல் போன்று கடந்து விடலாம். அல்லாஹ் அந்த முதல் கூட்டத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வானாக. அப்ப அவர்களுடைய அமலின் அந்தஸ்தை பொறுத்து அந்த பாலத்திலே கடத்தப்படும். அப்படி கடக்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பக்கம் நின்று ஒரு மலக்குகள் எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கலான்னு நரகம் முயற்சி செய்யும். நரகத்திற்கு உயிர் இருக்கு தெரியுமா? நரகம் பேசும், நரகம் சப்தமிடும், நரகம் அல்லாஹ்விடத்திலே வாதிடும். நரகத்திற்கு உயிர் இருக்கிறது. வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம யௌமஇதி யததக்கருல் இன்சான் வ அன்னா லஹு திக்ரா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த ஜஹன்னம் என்கிற அந்த உயிரை கியாமத் நாளிலே அல்லாஹ் மலக்குகளை கொண்டு சங்கிலியால் கட்டி இழுத்து வர சொல்லுவான். அப்படி இழுத்து வரப்படுகிற அந்த நரகத்திற்கு 70,000 சங்கிலிகள் இருக்கும். நரகத்தை இழுத்து அந்த மஜ்லிஸுக்கு கொண்டு வர்ற அந்த இடத்தை மஹ்ஷர் மைதானத்திற்கு அந்த நரகத்தை கொண்டு வரும் பொழுது அந்த நரகத்திற்கு 70,000 சங்கிலிகளை போட்டு அல்லாஹ் அதை இழுத்து வர சொல்லுவான். எத்தனை மலக்குகள் இருப்பார்கள்? ஒரு சங்கிலிக்கு 70,000 மலக்குகள் இருப்பார்கள். அந்த மாதிரி 70,000 சங்கிலிகள் கொண்ட நரகம் இழுத்துட்டு வரும்போது அது முரள்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்தத்தை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மனிதர்களும் மலக்குகளும் எல்லாம் சேர்ந்து சுஜூது செய்வார்கள் அல்லாஹ்வுக்கு. அந்த சுஜூது செய்வதில் நபிமார்களும் இருப்பார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இருப்பார்கள். அப்படி ஒரு குறிப்பு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இருப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம், எல்லா நபிமார்களும் சொல்லிட்டு அதுல வந்துருவாங்க, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய பெயரை தனியாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நெருப்புக்கு பயப்படாமல் அதிலே குதித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? அவர் அல்லாஹ்வை பத்தி எடுத்து சொல்லும் பொழுது நம்ரூத் ஒரு தீக்குண்டத்தை ஏற்பாடு செஞ்சு கடைசியில் அதில் அவர்களை தூக்கி போடும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்காக என்னை அனுப்பி இருக்கிறான், ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்கும் போது உன் பக்கமாக இருந்தால் வேண்டாம். மலக்குகளை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தை, அதாவது உன் பக்கம், உங்களுடைய பக்கம், நான் கேட்க வேண்டிய உதவி உங்கள்கிட்ட கேட்கிறோன்னு சொன்னா எனக்கு கேட்க தேவையில்லை, என்னுடைய இந்த நிலைமையை அல்லாஹ் பார்க்கிறான். முதலில் உலகத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்விடத்திலே அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இன்னக்க வாஹிதுன் ஃபிஸ் ஸமா வ அன வாஹிதுன் ஃபில் அர்தி அஅ்புதுக. யா அல்லாஹ், வணங்கப்படுவதற்கு வானத்தில் தனியாக இருப்பவன் நீ,
இப்ப உலகத்திலே உன்னை வணங்கி கொண்டிருக்கிற நானும் தனியாகத்தான் இருக்கிறேன். என்ன நெருப்பில தூக்கி போடுறாங்க, என்ன செய்யணுமோ ஹஸ்பி அல்லாஹ், நீ எனக்கு போதுமானவன் என்று சொல்லி தன்னுடைய உடலிலே ஒட்டு துணி கூட இல்லாமல் நெருப்பிலே விழுந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த நரகத்தை கட்டி இழுத்து வருகிற பொழுது தன்னுடைய 2 முழங்காடுகளுக்கு மத்தியில் முகத்தை அழுத்தி வைத்து அழுவார்கள். மலக்குமார்களும் சேர்ந்து சுஜூது செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களை நீங்கள் தலையை உயர்த்துங்கள், நான் நரகத்தை உங்களுக்காக வேண்டி படைக்கலையே, நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்களே, நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்கும் பொழுது மனிதர்களோடு சேர்ந்து மலக்குகளும் பயப்படுகிற தருணம் ஆகிரத்திலே நரகத்தை பார்க்கிற அந்த தருணம். நரகத்தை கட்டி இழுத்துட்டு வரும்போது அது சொன்னா கேட்காது, அதுக்குள்ள போறவங்களும் சொன்னா கேட்க மாட்டாங்க. நரகத்திற்குள்ளே போபவர்கள் எப்படி சொன்னா கேட்காத மாதிரி உள்ள ஆட்களோ அதே மாதிரி அந்த நரகமும் இழுத்து வருகிற பொழுது அது அடம் பிடிக்கும், நான் வரமாட்டேன் என்று சத்தம் போடும். அப்போ அந்த பக்கம் இருந்துட்டு தன்னுடைய மேல் அந்த பாலத்திலே நடந்து கடப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய எல்லாரு காலையும் பிடிச்சு இழுக்கும் நரகம். தனக்கு மேல யாரெல்லாம் போறாங்களோ எல்லாத்தினுடைய காலை பிடித்தும் அது இழுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த பக்கம் இருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார், உனக்குண்டான ஆளுகளை மட்டும் நீ இழு, பாக்கி உள்ளவங்கள விட்டுறாது, எனக்கு உள்ள ஆளுக. அது யாரு சொல்லுவாங்கன்னு ஹதீஸ்ல வரல, முனாதி யுனாதின்னு மட்டும் வருது. பின்னால் இருந்து ஒரு அழைப்பாளர் சொல்லுவார், உனக்கென்று சில மக்கள் உனக்கு முன்னால நடந்து வருவாங்க, அவர்களை மட்டும் இழுத்து உனக்குள்ள போட்டுக்கோ, மீதம் இருக்கக்கூடியவர்களை அனுப்பு, அவர்கள் எல்லாம் என்னுடைய ஆட்கள் என்று அங்கே ஒரு அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பார். நரகத்திலே சில அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மலக்குகளிடத்தில் ஒவ்வொரு கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கியை கொண்டு தவறு செய்த மனிதர்கள், நடக்க முடியாத மனிதர்கள், நரகத்திற்கென்று எழுதப்பட்ட மனிதர்கள், பாவம் செய்த மனிதர்கள், அவர்கள் கடக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த மலக்குகள் கொக்கி போட்டு இழுத்து அவர்களை நரகத்திற்குள்ளே தள்ளுவார்கள் என்று வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம என்கிற ஆயத்தினுடைய தஃப்சீரிலே எழுதுகிறார்கள். முழுக்க முழுக்க நரகத்தினுடைய செய்திகள் எல்லாம் நம்மை பயமுறுத்துகிறது என்றால், மறுபக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த அமலும் உங்களிடத்திலே இல்லை என்றாலும் நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள். மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, மனிதனுடைய உள்ளத்திலே ஊசலாட்டங்களிலே கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு விருந்துகளை நான் சொர்க்கத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான். மதீனாவுடைய மார்க்கெட்டிலே வெல்வெட்டினுடைய துணியை விற்க வந்தார்கள். நல்ல அப்படி கையில வச்சு தடவும் போது நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி நல்ல அழகான துணி. இப்ப இதை பார்த்து சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இப்படியெல்லாம் துணி இருக்குமா? இங்கே வந்து பள்ளிவாசலிலே உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வினுடைய மஜ்லிஸிலே சொல்லுகிறார்கள், அங்க டவுனில பஜார்ல ஒரு துணி விற்க வந்திருக்குது, அவ்வளவு சாஃப்டாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கட்டத்தில் சஹாபாக்களினுடைய அந்த ஆச்சரியம் அந்த துணியின் மீது இருக்கிறது என்று தெரிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் நாளை சொர்க்கத்திலே கொடுக்கிற கர்ச்சீப் இருக்கா இல்லையா, அது இதைவிட 100 மடங்கு உயர்ந்ததாக இருக்கும். அப்ப நீங்க இதை பார்த்து ஆசைப்படாதீங்க, அங்க உங்களுக்கு வேற லெவல்ல நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஏஐல கிரியேட் பண்ணி சொர்க்கம்னு சொன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இந்த மாதிரி உண்டான சில வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இதையும் தாண்டி இருக்கும் என்பதற்காக இந்த ஹதீஸிலே ஒரு வாசகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய கண்கள் பார்த்திருக்கிறாது, உங்களுடைய காது கேட்டிருக்காது, வலா ஹத்தர அலா கல்பி பஷர், உன்னுடைய உள்ளத்துல நீ எதை நினைச்சு கிரியேட் பண்றியோ, சரி இப்படி எல்லாம் இருக்கும் என்று நினைத்து நீ கிரியேட் பண்ணினா அதையும் தாண்டி நான் வைத்திருக்கிற விருந்து அங்கே உங்களுக்கு தயாராக இருக்கும். எல்லாருக்கும் வயசு 33, இளமையினுடைய துடிக்கும் பருவங்கள், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஒரு வயசான ஒரு அம்மா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ரசூலுல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வைப்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கிளவி எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது போங்கன்ட்டான். வயசானவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது போங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்த்தை இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த அம்மா ஒரே அழுக. அந்த மஜ்லிஸ்ல இருந்து திரும்ப போகும்போது நாயகம் சஹாபாக்களிடத்திலே சொல்லுவார்கள், அஹ்பிரூஹா,
அந்த அம்மாட்ட போய் சொல்லுங்க, சொர்க்கத்திலே நுழையும் பொழுது எல்லாத்துக்கும் வயசு 33 இருக்கும். இப்ப இந்த கிழவின்றத அல்லாஹு அபுக்காரா, அவர்களை எல்லாம் கன்னி பெண்களாக மாற்றித்தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்குள்ளே அனுப்புவான் என்று அவர்களிடத்திலே சொல்லுங்கள். அப்ப மனைவிமார்களை பத்தி கேட்டாங்க ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் ஹூரிலியன் பெண்கள் இவ்வளவு அழகா இருப்பாங்க என்றெல்லாம் நீங்க சொல்றீங்களே, அப்ப நம்முடைய மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் யாரெல்லாம் கணவனுக்கு பொருத்தமான மனைவியாக வாழ்ந்தார்களோ, எனக்கு என் மனைவிதான் வேண்டும் என்று எந்தெந்த கணவர்கள் எல்லாம் விரும்புவார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய மனைவியை சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுப்பான். அந்த மனைவிக்கு பணிவிடை செய்யும் அளவுக்கு ஹூரின் பெண் சாதாரணமாக தெரிவாள். மனைவி அவ்வளோ ஹூரின் பெண்களை விட மனைவி அழகாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட மனைவிமார்களை, கணவன்மார்களை நம்முடைய குடும்பத்திலே ஆக்குவானாக. அனைவர்களுக்கும் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. கேள்வி கணக்கு முடிந்து அந்த சொர்க்கலோகம் செல்வதற்கும் நரகத்திற்கென்று தயாரானவர்களை அங்கே தள்ளுவதற்கும் தயாராகிவிட்ட அந்த நிலையிலே தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த 2 விபாகத்தையும் பிரிக்கிறான். இங்கே சொர்க்கத்திற்கென்று வரக்கூடியவர்கள் நம்மெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம். சொர்க்கத்திலே நோன்பு வைத்தவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய ஒரு கதவு. அந்த கதவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபு ரய்யான் என்று சொன்னார்கள். அங்கிருந்து ஒரு மலக்கு வருவாரு, கதவை திறந்து மக்கள் எல்லாம் அப்படி வெயிட் பண்ணி, நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி நினைச்சுக்கோங்க. அங்க நம்ம டாக்டரை பாக்குறதுக்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். அப்ப இங்க உட்கார்ந்துட்டு ஒரு நர்ஸ் கதவை திறந்து நம்ம பேரை சொல்லுவாங்க, நம்ம உள்ள போலாம். இதே மாதிரி ரொம்ப டென்ஷனா என்ன ஆகும் ஏதாகும் தெரியாம அப்படியே காத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மலக்கு கதவை திறந்து சொல்லுவார், அறிவிப்பு செய்வார், எல்லாரும் இங்க நோன்பு வச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க, நோன்பு வைத்தவர்கள் மட்டும் வாருங்கள். எல்லோரையும் அழைத்து உள்ளே வந்ததற்கு பின்னால் திரும்பவும் அந்த மலக்கு கேட்கிறார், இனி வேற யாரும் இல்லையே, நோன்பு வச்ச எல்லாரும் வந்தாச்சு இல்ல, சரி அப்படின்னு அந்த கதவை சாத்திடுவாங்க. நோன்பு வைத்தவர்களுக்கு நம்பிக்கை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான், வைன் மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த நரகத்திலே நீங்கள் வராமல் யாரும் இருக்க மாட்டீர்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியினுடைய மடியிலே படுத்து அழுவார்கள். அப்ப மனைவி சேர்ந்து அழுவாங்க. அப்ப நீ எதுக்கு அழுகிறேன்னு கேட்டப்போ, நீங்க அழுகிறத பார்த்து தான் நானும் அழுகிறேன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. அப்போ அவங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாளைக்கு ஆகிரத்திலே இந்த நரகத்திற்குள்ளே யாரும் வராமல் இருக்க முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அந்த ஆயத்து அந்த இடத்துல நான் என்னுடைய நிலைமை என்ன என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். இதற்கு பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நேற்றைய தினம் பத்ரினுடைய தினம், பத்ரு சஹாபாக்களுக்கும் ஹுதைபியா என்கிற உடன்படிக்கையிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒருபொழுதும் நரகத்தை காட்டவே மாட்டான். அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ஆயத்து வந்திருக்கே, அப்போ வைமின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லாரும் நரகத்துல தான் போகணும் அப்படின்னு ஒரு ஆயத்து வருதே என்று சொல்லும் பொழுது நாயகம் சொல்லுவார்கள், நிறுத்து. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லுகிறார், இல்லல்லதீன இத்தகௌ, யார் தக்குவா உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கிருந்து விடுதலை கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நோன்பை அல்லாஹ் எதற்காக நமக்கு கடமையாக்கினான்? குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவா உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பை கடமையாக்கினேன். நரகத்திற்கு வராமல் யாரும் தப்பித்து போக மாட்டார்கள் என்று சொல்லுகிற இடத்தில் தக்குவா உள்ளவர்கள் மட்டும் தப்பிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரெண்டையும் சேர்த்து பார்க்கிற பொழுது அந்த நோன்பு வைத்தவர்களுக்கு அங்கே விடுதலை கிடைக்கும் என்கிற உயர்ந்த ஒரு ரகசியம் அங்கே அடங்கி இருக்கிறது. அப்ப நரகத்திலிருந்து தப்பிக்கவும் சொர்க்கத்திற்குள்ளே நுழையவும் இரண்டிற்கும் நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய பாதை, மிகப்பெரிய அமல், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று தருகிற மிகப்பெரிய இபாதத் அது நோன்புதான். நோன்பன்றி வேற எதுவும் நம்மை காப்பாற்ற முடியாது. ரமலான் போன்ற இபாதத்து இல்லாமல் ஒரு மனிதன் எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹுக்கு முன்னால் நின்று வெற்றி பெற்று விட முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொன்றிற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிலர்கள் சொர்க்கத்திற்காக, சிலர்கள் நரகத்திற்காக. அப்ப சஹாபாக்கள் ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு கேள்வியை கேட்பாங்க, அப்ப ரசூலுல்லாஹ், அப்ப அமல் எதுக்கு?
எல்லாரும் சில பேர் சொர்க்கத்திற்கு படைக்கப்பட்டிருக்கிறாங்க, சில பேர் நரகத்திற்கென்றும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பிறகு எதற்கு அமல் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுதுதான் நம்முடைய அமல் செய்யக்கூடிய அந்த தன்மையை எவ்வளவு தூரம் நமக்கு அல்லாஹ் லேசாக்கி தருகிறான் என்பதை நாம் உணர்கிறோம். நாயகம் பதில் சொல்லுவார்கள், அவரவர்களுக்கு அவரவர்களுடைய அமல் லேசாக இருக்கும். சொர்க்கத்திற்கென்று எழுதப்பட்டவர்கள் ரொம்ப ஈஸியா வந்து தொழுதுருவார், நோன்பு வச்சிருவார், என்னென்ன மார்க்க சட்டம் இருக்கிறதோ அத்தனையும் பின்பற்றுவார். அவருக்கு அதை செய்வதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எந்த ஆரோக்கிய குறையும் இருக்காது. அவருடைய உள்ளம் ஒரு பொழுதும் அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாது. வயசான ஆளுகளா இருப்பாங்க, நோன்பு வைப்பாங்க, இளமையாக இருப்பாரு, அவர் நோன்பை விட்டுட்டு சுத்துவாரு. இருக்கிற வயசாளிகள் எல்லாம் சுபு தொழுகைக்கு வருவாங்க, தராவிக்கு நின்று தொழுவாங்க. ஆனால் இளமையாக இருந்தும் அவர்களால் அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். சில பேர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, அவர்களுக்கு தொழுவது சிரமமாக இருக்கும். சில பேருக்கு வேலையே இருக்காது, ஆனா 5 மணிக்கு அவங்க எந்திரிச்சு தொழுவாங்க. யார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த வேலை ஈஸியாக இருக்கும். அல்லாஹ் அதை லேசாக்கி கொடுப்பான். فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. யார் சதக்கா செய்து தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்வை பயந்து வாடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய பாதையை நாம் லேசாக்கி கொடுப்போம். وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى. யார் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை அதை கையிலே வைத்துக் கொண்டு செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து நன்மைகளை எல்லாம் மறுத்து வாடுகிறானோ அவருக்கு கஷ்டமான வழியை நாம் லேசாக்கி கொடுப்போம். அவர் வலது பக்கம் போகக்கூடியவர் வலது பக்கம் போவார், இடது பக்கம் போகக்கூடியவர் இடது பக்கம் போவார். ரமலானினுடைய ஆரம்பத்திலே மலக்குமார்களுடைய கூட்டம் உலகத்தை பார்த்து பூமியை பார்த்து சொல்லுவார்கள், யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்பவனே முன்னால் வா, முன்னேறி வா. உனக்கு செய்வதற்குண்டான எல்லா வசதியும் ஆரோக்கியமும் ஆஃபியத்தும் நேரமும் பரக்கத்தும் எல்லாம் நான் இங்கே தருகிறோம், நாங்கள் தருகிறோம். நீ ரமலானிலே நன்மை செய்வதற்கு ஆசை இருந்தால் நீ முன்னால வா. மலக்குமார்கள் அழைக்கிறார்கள். அதே மாதிரி சொல்லுவாங்க, வயா பாகிய ஷர் அக்ஸிர், திண்மை செய்யக்கூடியவனே, இந்த செய்யற நன்மை எல்லாம் எனக்கும் தொடர்பில்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடியவனே, அக்குசிர், உன்னுடைய பலம் சுருங்கி விடட்டும், நீ சின்னதாகி விடு, நீ ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடு என்று ரமலானுடைய ஆரம்பத்திலேயே மலக்குமார்கள் நன்மை செய்பவர்களை முன்னால் அழைப்பதும் திண்மை செய்யக்கூடியவர்களை பின்னால் செல்லுங்கள் என்று சொல்லி ரமலானிலே யாருக்கு இபாதத் செய்ய முடியும் என்கிற பாதையை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். நமக்கு தொழுக முடியுதா, சந்தோஷப்படலாம். நாம நோன்பு வைக்கிறோமா, சந்தோஷப்படலாம். நமக்கு தராவி தொழுகை சிரமம் இல்லாமல் இருக்கிறதா, சந்தோஷப்படலாம். நாம் அடிக்கடி பள்ளிக்கு வர முடிகிறதா, சந்தோஷப்படலாம். அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வானாக. இந்த இரண்டையும் பாதுகாப்பையும் நீங்கள் ரமலானினுடைய பிற்பகுதியிலே அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். கடைசி பத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் நரகத்தில் இருந்து விடுதலையை கேட்கிறோம், சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்றும் கேட்கிறோம். நரகத்தினுடைய விடுதலையை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வே சொல்லுகிறான், நீங்கள் மட்டும் தப்பித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய குடும்பத்தையும் அதிலே சேர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இந்த பாதையிலே நரகத்தில் இருந்து தப்பித்து சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிற கூட்டத்தில் நம்மை சார்ந்த நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. இந்த புனிதமான ரமலானில் நாம் என்னென்ன நல்லமல்கள் செய்வதற்காக வேண்டி இதுவரை செய்திருக்கிறோமோ, இனிமேல் செய்ய வேண்டும் என்கிற நியத்திலே இருக்கிறோமோ, அனைத்தையும் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு செய்வதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் இந்த வாரம் சிறப்பான முறையில் பயான் செய்த உஸ்தாத் அவர்கள் நிர்வாகத்தின் சார்பில் நாம் எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா
அவர்களுக்கு சிறந்த கூலியை வழங்குவானாக. கண்ணியமிக்க அவர்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி. ஒவ்வொரு வருடமும் எங்களோடு பயின்ற எங்கள் காலத்தில் ஓடிய ஒவ்வொரு சில ஆளுங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதன் மூலமா அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனங்கள் அதை நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் அதன் மூலமாக